மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தியை திணிக்க முயலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு தலைவர்கள் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மக்கள் வீதிக்கு வந்து போராடுவதற்கு முன் இதை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீண்ட நெடிய போராட்டம், உயிர் தியாகம், அதன் விளைவாக பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழி. ஆனால் அடாவடித்தனம் தான். அதாவது திரும்ப இது பண்றது, அது தமிழ்நாடு அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பதனுடைய வெளிப்பாடுதான் இத்தகைய கருத்துக்கள். அந்த அமைச்சர் அப்படி சொல்லியிருப்பது என்பது இந்திய நாட்டுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய காரியம். இந்தி தெரியாதவங்க இந்தியா ஒட்டு போகணும்னு சொன்னா இந்தியா எப்படி ஒரே நாடா இருக்கும்? இந்திய நாடு எப்படி ஒற்றுமையா இருக்கும்? பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடுகள் உள்ள ஒரு நாட்டில் இந்த மொழி கற்கவில்லை என்பதற்காக அல்லது இந்த மொழி தெரியவில்லை என்பதற்காக ஒரு நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. மொழி சட்டம் வந்தது 63, அதுக்கு முந்தி கூட விட்டுருங்க. 63 60 ஆண்டுகளில் வட இந்தியாவில் எத்தனை பேர் மூன்றாவது மொழி என்பதை சொல்லிவிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. எத்தனை பேர் வட இந்தியாவில் தென்னாட்டு மொழிகளை கற்றிருக்கிறார்கள்? தமிழே நான் சொல்லலை, மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், யார் கற்றிருக்காரு சொல்லட்டும். அந்த புள்ளிவரத்தை கொடுத்துட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.